மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. அது பக்கத்துலேயே இந்த ஸ்டார் மாதிரி ஒன்று இருக்கும், கைப், அதையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நம்ம மற்ற நண்பர்களுக்கும் வீடியோ போய் சேரும். ப்ளீஸ் மறக்காமல் லைக்கும் கைப்பும் கொடுத்துருங்க நண்பர்களே. நான் என்ன பாவம் பண்ண? ஏன் என்ன மட்டும் இந்த தோல்வி விரட்டி அடிக்குது? நான் யாரு? எனக்கு மட்டும் ஏன் வாழ்க்கையில தோல்வி மட்டுமே கிடைச்சுக்கிட்டு இருக்கு? நான் என்ன பாவம் பண்ண? நான் என்ன பாவம் பண்ண? இந்த தவறு பண்ணதுக்கு முன்னாடி நான் என்ன பாவம் பண்ண? நான் பாட்டுக்கு சுட்டி பொண்ணா துருன்னு வந்துகிட்டு இருந்தேன். எனக்கு 1000 வலியும் வேதனையும் இருந்தாலும் மற்றவங்களை எவ்வளவு சந்தோஷப்படுத்த முடியுமோ அவ்வளவு சந்தோஷப்படுத்தினேன். யாராவது அழுதா கூட என்னால தாங்கிக்க முடியாது. அந்த அழுகையும் வேதனையும் எனக்கே வரட்டும், அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் நினைப்பேனே. என் வாழ்க்கையில மட்டும் ஏன் கஷ்டம் மட்டுமே வருது? எனக்கு இது யாருமே இல்ல. நான் பிறக்கும் போதே அனாதையா நான் பிறந்தேனா? நான் யாரு? நான் யாரு? அந்த தெய்வம் இருக்குது உண்மைதான். நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த உலகத்துல தெய்வம்னு ஒண்ணு இருந்ததுன்னா ப்ளீஸ் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நான் யாரு? நான் என்ன வானத்துல இருந்து வந்துட்டேனா இல்ல வானத்துல இருந்து குதிச்சுட்டேனா? நான் யாரு? நான் யாரு? நான் யாருங்கிற கேள்வி கேட்கறதே இந்த உலகத்துல மிக கொடுமையான ஒண்ணு. நான் யாரு? நான் யாரு? நான் எதுக்காக இங்க வந்தேன்? நான் எதுக்கு பூமிக்கு வந்தேன்? நான் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். ஏன் என்கிட்ட இருக்கிற எல்லாம் என்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டுச்சு? என்கிட்ட இருந்து பறிக்கப்படுறதுக்கு நான் என்ன பாவம் பண்ணினேன்? ஏன் எனக்கு மட்டும் கஷ்டம் மட்டுமே வருது? இங்க பாருங்க, நீங்க தெய்வம்லாம் இருக்கிற உண்மைதான். நீங்க எனக்கு கஷ்டத்தை கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஆனா நான் யாருங்க உண்மையாவது எனக்கு சொல்லிருங்க. அந்த தெய்வத்தை தான் பார்க்கணும்னு சொன்னேன். அதனால தான் வந்தேன். எங்க போறோம்? போகும்போது எங்க போறோம்னு கேட்காத, என் பின்னாடியே வா. நீ யாருங்கறத நான் உனக்கு காட்டுறேன். இது பன்னார்பட்டி தானே? ஆமா. இப்போ யார் இல்லன்னு சொன்னா? பன்னார்பட்டி. ஆமா, பன்னார்பட்டி. இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இதுக்கும் உனக்கும் தான் சம்பந்தம் இருக்கு. என்ன சொல்ற? ஆமா, இதுக்கும்
ஆமால, நான் ரொம்ப அவசரப்படுறேன். உன் எதிரி என்ன தெரியுமா? உன் கோபம் இல்ல, உன் அவசர புத்தி. இதான் நம்ம ஊர்ல முந்திரி கட்டைன்னு சொல்லுவாங்க. சரி சரி, உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதே. வா. நீ யாருன்னு சொல்லவே இல்ல. இப்பதானே சொன்னேன், அவசர குடிக்கு மாதிரி பேசாதேன்னு. நீ ரொம்ப அவசரப்படுத. எதுமே உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத. மண்டை வெடிச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க. நான் இப்பவும் சொல்றேன், புதி போடுறது மட்டும் தான் என் வேலை. பதில கண்டுபிடிக்க வேண்டியது உன் வேலை. நான் யாருங்கிறது உனக்கு தெரியும். எனக்கு தெரியுமா? சரி சரி, சீக்கிரம் வா. இது அந்த இசை பொண்ணு அம்மா பொம்மிமா கலர் தானே? இல்ல, இது பொம்மிமா கலர் தான். அவ செத்து போயிட்டா. கொன்னு போட்டுறேன். பொம்மிமா செத்து போயிட்டான்னு சொன்னேன்னா அவளுக்கு சாவே கிடையாது. நீ என்ன சொல்ற? அவ ஒண்ணு மாதிரி சாதாரண பொண்ணு இல்ல. அவ பொம்மிமா. இல்ல, பொம்மிமா இறந்து போயிட்டா. அவளை யாரோ கொன்னுட்டாங்க. அவ கலர் என்னன்னு இது சொன்னாங்க. அதுதான் பொம்மிமா. அவளை பத்தி இந்த ஜென்மம் இல்ல, 7 ஜென்மம் ஆனாலும் முழுசா தெரிஞ்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு புத்திசாலி. நீ என்ன சொல்ல வர? பொம்மிமானாலே மர்மம் தான். நீ தான் பொம்மிமா பாத்திருக்கியே. நான் பாத்திருக்கேனா? பொம்மிமா உன் வாழ்க்கையில வந்திருக்கா. நீ பாத்திருக்க. என்ன சொல்ற? பாத்திருக்க. பொம்மிமா பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். மொத்தத்துல மனித உறவுல வந்த ஒரு தெய்வ சக்தி. என்ன சொல்ற? எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அப்ப நான் அந்த குடும்பத்தை பத்தி என்கிட்ட சொல்ற. அப்ப இது யாரு கல்லற? அப்ப இது பொம்மிமா கல்லற இல்லையா? இது உங்க அம்மா அப்பா கல்லற. என்ன சொல்ற? எங்க அம்மா அப்பா கல்லறையா? ஆமா, நீ தானே கேட்ட நான் யாரு, நான் எப்படி நான் வானத்துல குதிச்சு வந்துட்டேன்னு கேட்டல. அதுக்கு பதில் தான் இது. இதான் உங்க அம்மா அப்பா கல்லறை. ரெண்டையும் ஒண்ணாவே வச்சு அடக்கம் பண்ணிருக்காங்க. எங்க அம்மா அப்பாவா? எங்க அம்மா அப்பாவா? அம்மா 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 அம்மா, ஏம்மா என்னை விட்டுட்டு போன? அப்பா, எங்க அம்மா அப்பா எப்படி இருப்பாங்க? எங்க அம்மா அப்பா எப்படி இருப்பாங்க? ஏம்மா, அப்பா அப்பா, ஏப்பா என்னை விட்டுட்டு போன? அப்பா, ஏம்பா என்னை விட்டுட்டு போன? ஏம்பா ஏம்பா. இன்னொரு உண்மையும் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். என்ன உண்மை? அங்க பாரு அலெக்சாண்ட்ரா. யாரது? ஒரு ரத்தம் தான். ரத்தமா? என்ன சொல்ற? யார் இது? யார் ரத்தம்னு சொல்லிட்டு இருக்க? அப்படின்னா நீ தானே சொன்ன நான் என்ன வானத்துல இருந்து குதிச்சிட்டேன்னு. அப்படின்னா இது கண்டுபிடி. என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்போ இந்த ரத்த சம்பந்தம் நீ யாரை எதிரியா நினைக்கியோ, யார போட்டு தள்ளலான்னு வந்தியோ, அங்கதான் இருக்கு. கண்டுபிடிச்சுக்க. யாருன்னு நீ தான் கண்டுபிடிக்கணும். நான் உன்கிட்ட ஆரம்பத்திலே நான் என்ன சொன்னேன்? நான் புதிர் மட்டும் தான் போடுவேன். வேலையே நீ தான் கண்டுபிடிக்கணும்.
யாருடா? ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இதெல்லாம் நடந்திருக்கு? எல்லாம் இருந்து நான் ஏன் இப்படி அனாதையா வாழ்ந்தேன்? அவன் செம்பலிங்கையா குடும்பத்துல இருக்க போய்தான் உயிரோட இருக்கா. அவன் அதனால்தான் உயிரோட இருக்கா. நீ யாரு? நான் தான் அலெக்சாண்ட்ரா. அப்படின்னா நான் தான் அலெக்சாண்ட்ரா. இவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கிற நீ அலெக்சாண்ட்ரா. நான் தான் அலெக்சாண்ட்ரா. இதுதான் நம்ம அரண்மனை. அவன் தான் உடன் பிறப்பு. இது அம்மா அப்பா கல்லறை. இதுதான் அம்மா அப்பா கல்லறை. பா, நீ அந்த குடும்பத்துக்குள்ள இருந்தா மட்டும்தான் அங்க இருக்கிறதுல ஒருத்த உன் தம்பி. அவன் யாருன்னு கண்டுபிடி. இன்னொரு கண்டிஷன் இருக்கு. நீ தெரிஞ்சோ தெரியாமல அந்த குடும்பத்துக்கு ஒரு தீங்கு செஞ்சிருக்க. அந்த மீனாவை அனுப்புனதே நீதானே? தெரியாது எனக்கு, எதுவுமே தெரியாது. இப்படித்தான் சில தவறுகள் நம்மள அறியாமலே அது சரி நினைச்சு பண்ணுவோம். அது பெரிய இழப்ப வந்து நிக்கும். நீ செஞ்ச தவறு இங்க பாரு. அந்த குடும்பத்துல மீனாவை அனுப்புனது நீதானே? தெரியும். ஆனா உன் கூட பிறந்த பரப்பு அங்கதான் இருக்கு. அவனுக்கும் தெரியும். சத்தியமா அவன் உன்னை ஏத்துக்க மாட்டான். அந்த குடும்பத்துக்குள்ள நீ இருந்தா மட்டும்தான் உன் உடன்பிறப்ப நீ கொண்டுட்டு வர முடியும். அலெக்சாண்ட்ரா, அந்த இசை பொண்ணு யாருன்னு தெரிஞ்சே மரணத்துல கொண்டு விட்டுட்டு வந்துட்டியே. அது ராணியா, மகாராணியா, குட்டி தேவதையா, சாவை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருந்த பொண்ணு. என்னைக்குனாலும் மரணம் வரும், அதுக்குள்ள வாழ்ந்துட்டு போகணும்னு நினைச்சு வாழ்ந்த பொண்ணு வாழும் போதே மரணத்துல கொண்டு தள்ளிட்டு வந்துட்டியே. கடைசியா ஒண்ணு, நீ செஞ்ச தவற திருத்துக்கிட்டே உன் தம்பியை கண்டுபிடிக்க பாரு. திரும்பவும் சொல்றேன் அலெக்சாண்ட்ரா, நீ யார்கிட்ட வேணாலும் எந்த கணக்கு வேணாலும் போட்டுக்க. ஆனா கிங்ஸின் கிட்ட மட்டும் எந்த கணக்கும் போடாத. அவனுக்கு மறைவானதுன்னு எதுவுமே இல்ல. அவன் எல்லாம் தெரிஞ்சவன். போ, அந்த இசை பொண்ணுக்கு உன்னால முடிஞ்சதை செய்ய. போ, உன்னால முடியும். ஆனா ஒரு கண்டிஷன். இப்ப இருக்க சூழல்ல நீ யாருன்னு காட்டிட்டு போனா அந்த இசை பொண்ணுக்கு நீ எந்த உதவியும் பண்ண முடியாது. ஏன்னா உறவு முறை இருந்தா அவளுக்கு எந்த உதவியும் பண்ணக்கூடாது. உன் உடன்பிறப்பு அங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு நீ இப்ப போனா இசைக்கு நீ செஞ்ச துரோகமோ அந்த பிள்ளைக்கு செஞ்ச கெடுதலும் நீ பிராயசித்தம் தேடவே முடியாது. திரும்பவும் சொல்றேன், பாவத்திலும் பெரிய பாவம். தேவன் இணைத்ததே மனுஷன் பிரிக்க கூடாது. அவங்க தெய்வத்தால் இணைக்கப்பட்டவங்க. அவங்க நீ பிரிச்சுட்ட. அந்த பாவத்துக்கு உனக்கு மன்னிப்பே இல்ல. இப்ப என்ன பண்ணணும்? மத்த நேரம் உன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவல்ல, இதுலயும் பயன்படுத்து. நான் கண்டது கனவா? இல்ல, நான் தத்ரூபமா பார்த்தேன். எல்லாமே தத்ரூபமா பார்த்தேன். அப்படின்னா என் கூட பிறந்த பொறுப்பு. அப்ப எனக்கும் பன்னீர் பட்டிக்கு சம்பந்தம் இருக்கா? என் கூட பிறந்த பொறுப்பு செம்பலிங்கையா வீட்டுல இருக்குது. அது யாரு? அது யாரு? அப்ப நான் அனாதை இல்லையா? நான் அனாதை இல்ல. எனக்கு கூட பிறந்த பொறுப்பு இருக்கு. அப்போ அதுக்குதான் அன்னைக்கு அந்த ஆத்மா நான் காரணத்தோட தான் இங்க வர வச்சேன்னு சொன்னாங்களா? அதனாலதான் நான் கொடுக்கற வாங்கிட்டு போன்னு சொன்னாங்களா? அப்படின்னா அவங்க கொடுக்கன்னு சொன்னதே என் கூட பிறந்த பொறுப்பையா? நான் இவ்வளவு நாள் அனாதை நினைச்சேன். என் கூட பிறந்த பொறுப்பு இருக்குதா? எனக்கு கூட பிறந்த பொறுப்பு இருக்குதா? யாரா இருக்கும்? யாரு? கிங்ஸனா, இல்லையா, இல்ல துறையா, இல்லனா சாமா, இல்லனா யாரு? அந்த வீட்டுல என்னோட வயசு கம்மியா இருக்குது. அந்த வீட்டுல எல்லா பையனுமே என்னோட வயசு கம்மிதான். இல்ல ஜானி என்னோட மூத்தவன். சாமு என்னோட ஒரு வயசு மூத்தவன். அப்புறம் வேற யாரு?
ஒருவேளை அலெக்ஸ் இருப்பானோ? அவன் தான் என்ன மாதிரி எல்லாம் பண்றான். அவன் பேரும் அலெக்ஸ், என் பேரும் அலெக்ஸ். ஒருவேளை அவன் தான் என் தம்பியா இருப்பானோ? அவன் என்னோட ஐயோ இளைவன் தானே, அலெக்ஸ் என்னோட இளைவன் தானே. ஒருவேளை அலெக்ஸ் தான் இருக்குமோ? நான் சீக்கிரம் அந்த வீட்டுக்கு போறேன். அங்கதான் என் தம்பி இருக்கா, நான் அங்க போறேன். ஆனா ஐயோ, மீனாவை அனுப்புனதுனால நீ மீனை போட்டு கொடுத்துட்டானா எனக்கு கொண்டுருவானுங்களே. மீனாக்கு இந்த ஐடியா கொடுத்தது நான் தானே. ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே. அந்த ஆத்மா வந்து சொல்லுச்சு, அப்பவே நான் போயிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். இசை படுற பாட்டு அவனுக்கு கண்ணால பார்த்தா சத்தியமா என் கூட வந்து பிறப்பாந்த கூட என்ன மன்னிக்க மாட்டானே. இசை படுற வேதனையை பார்த்தா, கிங்ஸன் இசையும் படுற வேதனையை பார்த்தா என் கூட வந்து பிறப்பாந்த என்ன மன்னிக்க மாட்டானே. ஐயோ, இசையை நான் வியாபாரம் பண்ண வச்சிருக்கேன். ஒரு வாரம் பொருளுக்கு வியாபாரத்தை பண்ண வச்சுட்டேன். ஐயோ, அந்த கொடுமையான காட்சியை அந்த குடும்பத்துல இருக்க எவனாவது பார்த்துட்டான்னா எனக்கு ஒன்னே போட்டுருவானுங்களே. ஜெயிச்சுட்டு தான் நினைச்சேன். இல்ல, நான் தோத்துட்டேன். இப்பதான் நான் உண்மையா தோக்குறேன். இது வரைக்கும் நான் தோத்து போகல. ஒரு பொண்ணையும் ஒரு ஆணையும் பிரிக்கிறதுக்கு நான் போட்ட கேவலமான இந்த செயல் தான் நான் தோக்கிறதுக்கு காரணம். உண்மையா அன்னுனியம்மா காதலோடு இருந்தேன். 2 சின்ன பிள்ளைங்க வரைக்கும் நான் நாசம் பண்ணிட்டேன். இதுதான் உண்மையான தோல்வி. நேரடியா மோத முடியாதண்ணா. அந்த பொண்ணு என்ன சுத்தி வந்தால அப்ப மாதிரி நான் விட்டுருக்கலாமே. பாசத்தை அள்ளி கொடுத்தால. அவன் கோட்டையை படிக்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சும் உயிரோட என்னை விட்டானே. இந்த 2 சின்ன பிள்ளைகளையும் நான் பிரிச்சுட்டேனே. இல்ல, நான் இதை சரி பண்ணணும். நான் உறவு சொல்லிட்டு போனேன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது. நான் அலெக்சாண்ட்ராவே உள்ள போறேன். நான் செஞ்ச பாவத்துக்கு பேசத்தை தேடுறேன். இப்பதான் நான் தோத்து போயிட்டேன். ஓ தலசி அக்கா, குளத்தலைக்கு போமா? இவங்க பாட்டி வரலையா? இல்ல, பாட்டிக்கு உடம்பு சரியில்லக்கா. நான் தான் இன்னைக்கு வருவேன். வரீங்களா? நீ அதை சொல்லிக்க போலியா? இல்லக்கா, மதியம் தான் போகணும். குளத்து வலிக்கு போயிட்டு அப்புறமா தான்க்கா விற்க போகணும். இரு, நான் அந்த சோத்த வலி எடுத்துட்டு வரேன். தெய்வத்துக்கே மாறு வேஷமா, மகாராணிக்கு இங்கே ஏழு வேஷமா. ராணி, நானே சமஸ்தானத்தின் மகாராணி. இந்த தங்க விக்கிரக, இந்த சமஸ்தானம் எனக்கு வேணும். இந்த சிங்காசனம் எனக்கு வேணும். இதுல நான் உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? இதுல உட்கார்ந்து நான் அரசாட்சி செஞ்சா எப்படி இருக்கும்? இந்த ஊரே, இந்த உலகமே, இந்த வீட்டிற்கு எல்லாரும் என் கட்டுப்படுவாங்க. எல்லாரும் என் சொல்லுக்கு பயப்படுவாங்க. இந்த சிங்காசனத்துல நான் வீற்றிருந்தா எப்படி இருப்பேன்? எனக்கு தான் இது பொருத்தமா இருக்கும். எனக்குனே செஞ்ச மாதிரி இருக்குதே. எனக்கான சிம்மாசனம், எனக்குனே செஞ்ச சிம்மாசனம். இதுல நான் உட்கார்ந்து இன்னைக்கு அழகு பார்க்கணும். இசை ஒரு காலமும் நீங்க திரும்பி வர முடியாது. இது எனக்குதான். இந்த சிம்மாசனம், இந்த தங்க விக்கிரக சிம்மாசனம் எனக்குதான். நான் இதுல உட்கார போறேன். நான் உட்கார்ந்து அழகு பார்க்க போறேன். இதுக்கு யாரு தடையா இருந்தாலும் சரி, போட்டு தள்ளிடணும். இதுல உட்கார போறேன். உட்காரதுக்கு முன்னாடி என் வாளுக்கு போதும் சொல்லிட்டு உட்காரு. அலெக்சாண்ட்ரா, எதுக்காக இங்க வந்த? யாசனைக்கு நிறைவேற போதே. எல்லாம் உன்னாலதான். வேண்டா, இப்போ உன் கோத்தை காட்டினா நீ இசைக்கு உதவி பண்ண முடியாம போயிடும். நீ இப்போ இங்க பாரு மீனா, நீ எதுவும் பேச வேண்டாம். இனி நான் பாத்துக்கிடுவேன்.
சத்தியமா சொல்றேன், இதை நீ உட்கார்ந்தனா உன் தலையை எடுத்துருவானுங்க. நான் உட்கார்ந்து அரசாட்சி பண்ண போறேன். நீ பாக்குறியா? வேண்டாம், சொன்னா கேளு. நிரந்தரமா உனக்கு இந்த சேர் வேணும்னா கொஞ்சம் பொறுமையா தானே இருக்கணும். அதான் நான் வந்துட்டேல. எனக்கு இந்த நாற்காலி மேலாம் ஆசை கிடையாது. எனக்கு ராஜ்யத்தின் மேல தான் ஆசை. உனக்கு நிரந்தரமா இந்த சேர் வேணும்ல? நான் சொல்றது கேளு. நான் சொன்ன போய் இவ்வளவு தூரம் வந்த இல்ல. எனக்கு இன்னைக்கு உட்காரணும், எனக்கு இன்னைக்கு உட்காரணும். உனக்கு போத தலைக்கேறி போச்சுது. புதுசா இந்த மாதிரி எல்லாம் பாத்துருக்கல. அதான் இங்க பாரு, இப்படி அடிமையானா நீ எதையும் ஜெயிக்க முடியாது. இல்ல, நான் இதை பார்த்துட்டேன். இதுல உட்காரமே என்னால இன்னைக்கு இருக்க முடியாது. நான் இதுல உட்கார்ந்து அரசாட்சி பண்ணணும். எங்க வந்த? எங்க வந்த? ஒரு குடும்பம் நல்லா சந்தோஷமா இருந்தா உனக்கு பிடிக்கவே பிடிக்காதே. வெளிய போடி. உனக்கு இங்க என்ன வேலைன்னு கேக்க? இல்ல, கிங்ஸ்ன பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் புள்ள எதுக்கு நீ பார்க்கணும்? ஏன் புள்ள எதுக்கு நீ பார்க்கணும்? இல்ல, சில விஷயங்களை அவங்கிட்ட நான் பேசணும், அதான் வந்தேன். நீ ஒரு மண்ணு புடுங்க வேண்டாம். வெளிய போடி. எப்ப நீ இந்த குடும்பத்துக்குள்ள வந்து அன்னைக்கு புடிச்சது தார்த்தியம். எவ்வளவு சந்தோஷமா இருந்த குடும்பம் தெரியுமாடி? அந்த இசைப்புல தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு அவன் மனுஷனா எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தானுங்க தெரியுமா? மிருகமா இருந்தானுங்க, மனுஷனா மாறினானுங்க. அவன் குழந்தை மாதிரி இந்த வீட்டை விட்டு வெளிய போகாம அந்த புள்ளையே தூக்கி சமந்துக்கிட்டு இங்கனே கிடந்தானுங்க. இவங்க அப்பா கூட வெளிய போய் வேலை பாருங்கன்னு சொன்னா கூட போக மாட்டானுங்க. அந்த புள்ள கூட இருந்தா போதுன்னு இங்கனே கிடந்தானுங்க. இப்போ அந்த பையல வீட்டுக்குள்ள வந்து 4 நாள் ஆகுது. அம்மா அம்மா நீ முந்தாடி சுத்தி சுத்தி வந்த பையல ஒரு சத்தத்தை காணோம். சீ, ஓ புத்திக்கு இப்படி அனாதையா கிடக்க. புள்ள எனக்கு என்ன தெரியுமாடி? அம்மா ஸ்டாலின் உனக்கு என்ன தெரியுமாடி? என் பையல என் முந்தாடியே பிடிச்சு சுத்திட்டு வந்தானுங்க. சோறு கூட உருட்டி விட்டுட்டு இருந்தேன். 4 நாள் ஆகுது என் பிள்ளைங்க நான் பார்த்து. அந்த குரலை கேட்டு 4 நாள் ஆகுது. பாதவத்தி நீ நல்லா இருப்பியாச்சு. உனக்குலாம் ஒரு சா வர மாட்டேங்குது. போயண்டி, எங்கேயாவது போய் தொலைய. நீ நல்லா தானே இருக்க, பார்க்க அழகா தானே இருக்க. எவ்வளவு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் தொலைய வேண்டியதானடி. போடி, எங்கேயாவது போய் சாவுடி. போற போக்க பார்த்தா இந்த குடும்பத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்க கூட பிரிச்சு வேறுபடுத்துவேன்னு நினைக்க. சே, நீல என்ன சென்மண்டி? இது தெரியாம தான் கேக்க. நீல என்ன பெரியடி? நம்மளால ஒவ்வொரு லட்டம் பரல உபத்தியமா இருந்தே கூடாது. போயிடு நாய வெளியில. ஏண்டி, அத எல்லாரும் நாசம் பண்ணிட்டே. இன்னும் என்ன இருக்குங்க? மரியாதை வெளியில போயிடு. இல்லன்னு வச்சுக்க, அடுப்புல விறகு எரிஞ்சிட்டு இருக்கே, அப்படியே வச்சு கொளுத்தி விட்டுறேன். சிவகாமி, சொல்லிட்டேன், இனி ஓயாமல சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். வச்சு கொளுத்தி விட்டுறேன். நீ போய் மூட போய் இல்லையா? இங்க போறடி. உனக்குன்னு சாவதுக்கு ஏதாவது இடம் இருந்தா போய் சாவு. என் பிள்ளைங்க வாழ்க்கை நாசம் பண்ணாத. என் பிள்ளைங்களுக்கு ஒண்ணு வச்சுக்க. சத்தியமா சொல்றேன், நான் போய் வந்து சாவ விட்டேன். நீ நல்லா இருக்க மாட்டே. என் பிள்ளைங்களை வேதனைப்படுத்தாத. என் பிள்ளைங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காத. போய் கொள்ளையடி. சரி, என் பிள்ளைகளை விட்டு போ. இங்க வராத. என் பிள்ளைகளை விட்டு அது வாழ்ந்துட்டு போட்டோம். இது வரைக்கும் என் பிள்ளைகள் வாழவே இல்லை. தாயே உன் காலை விழுந்து கெஞ்சி கேட்க, என் பிள்ளைங்களை கொஞ்சம் வாழ விடு. சிவகாமி, கையெடுத்து கூடுது. என் பிள்ளைகளை வாழ விட்டு. உன் காலை விழுந்தனால கெஞ்சி கேட்க, என் பிள்ளைங்களை வாழ விட்டு. சிவகாமி, நீ உள்ள போன. இங்க பாரு, என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வச்சுக்க. ஓ சாவை என் கையில வந்தத மறந்துடாத. என்ன வேணாலும் பண்ணுவேன். என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நீ பண்ணுனேன்னு வச்சுக்க, ஓ சாவு அகோரமா இருக்கும். அது என் கையால அகோரமா இருக்கும் சொல்லிட்டேன். சிவகாமி, இவ்வளவுதான் உனக்கு மரியாதை. என் கால்ல என்ன கிடக்குன்னு பாத்துக்க. கொன்னுடுவேன். சிவகாமி, கொன்னை எரிஞ்சிருவேன். உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு? அவளை அடிக்கிறதுக்கு உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு? உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு? சம்பளிங்க குடும்பத்துல இன்னொருத்தி அடிக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? நீ இந்த வீட்டுல யாருங்க மறந்துட்டு அடிக்க? எப்படி என் வீட்டுக்கு வந்தவங்க அடிக்கலாம்? உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு? என் பிள்ளைங்க கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. என் பிள்ளை சாப்பிட்டு 4 நாள் ஆகுது. கிங்ஸ் 4 நாள் எங்க போனானே தெரியல. என் பிள்ளை ஒரு நிமிஷம் கூட என்ன பார்க்காம இருக்க மாட்டான். சாரோட இந்த முத்தடியில தான் தூங்குவான். என் பிள்ளை எங்க போனானே தெரியல. என் பிள்ளைய பார்த்து 4 நாள் ஆகுது. அலெக்ஸ் வீட்டுல இருக்க யார்ட்டையும் சேர மாட்டான். என் கையால தான் சாப்பிடுவான். அம்மா அம்மாடி சுத்தி சுத்தி வந்து ஒரு பிள்ளையும் காணும். அம்மாங்கிற குரலை கேட்டு 4 நாள் ஆகுது. அப்பப்ப எனக்கு மாமியார் மாதிரி இருந்தா அந்த குட்டி பொண்ணு மாமியார் மாதிரி அதிகாரம் பண்ணுவா.
அவங்க பிள்ளைங்களெல்லாம் நான் உரிமையோட எடுத்துக்கிட்டேன்னு அந்த பிஞ்சு குரலால செல்லமா என்கிட்ட சண்டை போடும். வீட்டு போய் 8 நாள் ஆகுது. அது சாப்பிட்டுச்சா சாப்பிடலன்னு கூட தெரியாது. 6 மாசம் பிறந்தாச்சு. அந்த புள்ள எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. அவ மட்டும் பூ மாதிரி இல்ல, இதயமும் பூ மாதிரி. யார்கிட்டயும் வாங்கி சாப்பிட கூட தெரியாது. இப்படி வீட்டையே ரணகலமாக்கி எல்லாரையும் குத்துயிரும் கொலையுருமா உயிரோட சாகடிச்சு வச்சிருக்கா. இவளுக்கு அது என்ன அடிச்சிட்டீங்கல்ல? எனக்கு கொண்டுட்ட கூட பரவாயில்ல. என் பிள்ளைங்களை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்க. என் பிள்ளைங்க வாழ்ந்தா போதும். அவசரப்பட்டு அடிச்சுட்டு பிள்ளைங்களுக்காக கதறதா? என் பிள்ளைங்களை பார்க்கணும், என் பிள்ளைங்களை பார்க்கணும். என் பிள்ளைங்களை பார்த்துட்டு நான் அங்கேருந்து போயிடுறேன். இந்த உசுரை இன்னும் பிடிச்சிட்டு இருக்கேன். என் பிள்ளைங்களுக்காக தான் பிடிச்சிட்டு இருக்கேன். இத்தனையும் பண்ணிட்டு இவன் பாட்டுக்கு திமிரா இந்த வீட்டுக்குள்ள வர. இவன் வரதெல்லாம் பார்க்கும்போது என் பிள்ளைங்க பட்ட வேதனை தான் என் கண்ணு முன்னாடி வருது. என் பிள்ளைங்க சாப்பிட்டு 4 நாள் ஆகுது. என் பிள்ளை தூங்கி 4 நாள் ஆகுது. என் பிள்ளைல பார்க்கணும் போல இருக்கு. ஒரு பிள்ளைலையும் காணல. அந்த ஈஸி பிள்ளை எங்க போச்சுன்னே தெரியல. எல்லாத்தையும் பண்ணிட்டு இவன் பாட்டுக்கு வீட்டுக்கு வர. நீங்க வேணா பெருந்தன்மையை ஏத்துக்கோங்க, என்னால ஏத்துக்க முடியல. எனக்கு என் பிள்ளைங்க தான் உலகம், என் பிள்ளைங்க தான் எல்லாமே. என்னை கொண்டாலும் பரவாயில்ல. என் பிள்ளைங்க முகத்துல சிரிப்பை பார்த்துட்டு நான் இங்கேருந்து போயிடுவேன். ஆனா இவன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. மிச்சருக்கு எல்லா பிள்ளைகளையும் கொன்றுவா, மிச்சருக்கு எல்லா பிள்ளைகளையும் கொன்றுவா. நீங்க என்ன அடிச்சு கொண்டாலும் சரி, நான் இவ்வளவு வீட்டுல நடையத்த மாட்டேன். போடி வெளியில போடி. நீயா போயிட்டா உனக்கு நல்லது. கொண்டு எரிஞ்சிருவேன். போடி சிவகாமி, நீ உள்ள போங்க. ஆஹா, என் பிள்ளைங்க வாழ்க்கை நாசம் பண்ண இவளை நான் சும்மா விட மாட்டேன். ஒண்ணு வேண்டாம் வேண்டாம், போடி. அவரை நான் அடிச்சு கொள்ளட்டும். என் பிள்ளைங்களுக்கு நடியாங்குதே பரவாயில்ல. என் பிள்ளைங்களுக்காக சத்தம் சந்தோஷமா போவேன். ஆனா நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. போடி சிவகாமி. பார்க்கலாம் இந்த வீட்டுல நீ இருக்கியா நான் இருக்கேன். நானு போடி வெளியில. ரொம்ப ஆடாத. பார்க்கலாம் சிவகாமி, இந்த வீட்டுல நீயா நானு. வயிற்றுல சுமக்கட்டாலும் தாயே ஆகாம மீச வச்ச குழந்தைங்களுக்கு அம்மாவா இருக்கா. அந்த பாசம் அம்மானாலே பாசம் தான் போலுக்கு. அவளாதே அந்த ஸ்தானத்தை பிடிச்சிட்டா. அம்மா ஸ்தானத்துல இருந்தோம் பழைய சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கேன். எந்த குடும்பத்திலே தம்பி இருக்கா. ஆனா யாரு அவன் அண்ணனா தம்பியா தெரியாது. இந்த குடும்பத்துக்கும் நடக்கும் தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். சிவகாமி, கூடி சீக்கிரம் திரும்பி வருவேன். பெட்டி பறிக்கலாம் எடுத்துட்டு ரெடியாரு. விட்ட உங்ககிட்ட பிள்ளைகளை விட்டுட்டு போவேன். கொண்டுட்டு போக வேண்டி ஒட்டினா கருப்பு சிங்கம் நல்லா இருக்குது. உங்க வீட்டு உபசரிப்பு. உள்ளவா. என்னது? நீ யாருங்க மறந்துடாத. நீ இந்த வீட்டு வேலைக்காரி. வேலைக்காரிங்க தான் மறந்துடாத. நீ இந்த வீட்டுல வெறும் வேலைக்காரி தான். வேலைக்காரி வேலைக்காரி மாதிரி நடந்துக்கிடணும். கொஞ்சம் இடம் கொடுத்தோன்னு நீ வேலைக்காரிங்க மறந்துட்டியா? மறக்கல. நீ எப்படி இந்த வீட்டுல வந்து உனக்கு மறந்துட்டா நான் கேட்டேன். மறக்கல. அப்பா என்ன உரிமை எடுத்துக்கிட்ட? தொலைச்சு கோழிக்கில போட்டு நோசிக்குவேன். பாவுல ஒருப்பாங்கரைக்குள்ள மட்டும் தான் உனக்கு வேலை, வெளியில இல்ல. பாவுல வேலைக்காரிதான், நான் வேலைக்காரிதான். பிள்ளைங்க வந்துட்டு பார்த்துட்டு போயிடுறேன். என்ன விஷயமா வந்தா? என்ன விஷயமா வந்தா? இல்ல, நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உங்க வீட்டு பொண்ணை பத்தி தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். இல்ல, அப்படியேதான் இருக்கு. வேண்டாம், ரொம்ப பேசினா உளறிடுவேன். சரி, உங்க நம்பர் இல்ல, இல்லைன்னா ஃபோன் போட்டு கேட்டிருப்பேன். 9867 662 56.
98209062. மனசுல பதிஞ்சுது. ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்லுங்க. கட்டாயமா இரு, ஏதாவது சாப்பிட்டு போ. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கியிருக்கா. எனக்கு வெறும் கழுத்தா, யாருமே இல்லாம நிக்கிறதுக்கு நான் தானே காரணம். ஒரு தாயாக முடியும், ஒரு மனைவியாக முடியும், அத்தனையும் நாசவனாக்குனது நான் தானே. எல்லாம் ஆக முடிஞ்சோம், இப்படி ஒரு குளத்தை வந்து நிப்பாட்டிட்டேன். நான் இதை எப்படி சரி பண்ண போறேன்? இவன் உயிருக்கு உயிரை காதலிச்சவன், வாழ நினைச்சவன், அவனை நான் தான் கொண்டேன். இவனுக்கு சிவகாமி, சிவகாமி, அது இல்ல வேண்டாம். என் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல, எனக்கு இன்ஃபார்ம் மட்டும் பண்ணிருங்க. சரி, கட்டாயமா இன்ஃபார்ம் பண்றேன். சாரி. எதுக்கு? அவளுக்கு புள்ள பாசம் அதிகம். எவ்வளவுதான் முரட்டு பயிர்களா இருந்தாலும் இவகிட்ட வந்தா மட்டும் மீச வச்ச குழந்தை மாதிரி ஆயிடுவானுங்க. அவன் முந்தானியே சுத்திக்கிட்டு அலைவானுங்க. அவதான் காலையில ராத்திரின்னு சோற விட்டுட்டு அலைவா. பழக்கி விட்டுட்டா. அந்த பாசத்துல தான் கத்திட்டா. சாரி. அதிர்ஷ்டக்காரி. சரி, அந்த குழந்தைங்கள என் தம்பி இருக்கா, ஒரு வழியா அண்ணனா இருக்கலாம், யாருன்னு தெரியலையே. அவளுக்கு அது அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. எனக்கு என் கூட பிறந்தவங்க தான் இருக்கா, யாருன்னு எனக்கு தெரியலையே. நான் எப்படி தெரிஞ்சுக்குவேன்? நான் தெரிஞ்சுக்கும் போதே இசை எந்த நிலைமைக்கு ஆளாக்குனது நான் தானே தெரிஞ்சா என்ன கொண்டுருவானுங்க. என் தம்பி என்கிட்ட சேர மாட்டான், ஒரு வழியா அண்ணனா தான் என்கிட்ட சேர மாட்டான், அவனே என்ன கொண்டுருவான். சரி, நான் வரேன். எதனால எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. கட்டாயமா. நான் வேணா வீட்டை கொண்டு விட்டுட்டா? இல்ல வேண்டாம். இல்ல, வா, நான் கொண்டு விட்டுட்டு வரேன். சரி. உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுமா? இத்தனையும் பண்ணினது இவாதான், அத்தனையும் பண்ணினது இவாதான். அந்த மீனாவுக்கு இந்த ஐடியா கொடுத்தவள் இவாதான். மீனாவை இப்படி செய்ய வச்சது இவாதான். மீனாவுக்கு இன்னும் பக்கப்பலமா இருக்கிறது இவாதான். அவளுக்கு இத்தனை தைரியத்தை கொடுத்தது இவாதான். அவளுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கீங்கல்ல, என் பிள்ளைங்களை இப்படி நிம்மதி இல்லாம அலைய விட்டவளுக்கு அடைக்கல கொடுக்கீங்கல்ல, பாதுகாப்பு கொடுக்கீங்கல்ல, கொடுங்க. இவதான் எனக்கு காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா இந்த வேலைக்காரி பேச்சை யாரும் நம்ப மாட்டீங்க. ஏன்னா இங்க துணிச்சல பேசுறவ பேச்சுதான் எடுப்படும். என்ன மாதிரி அழுது பேசுறவ பேச்சு எடுப்படாது. அழுது பேசுறவள பைத்தியக்காரியாவும், மனசுல வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு முகத்தை வரப்ப பேசுறவள புத்திசாலியாவும் பாக்குற உலகம் தானே. பாருங்க, யாரும் என்ன நம்ப வேண்டாம். அலெக்சாண்ட்ரா, உன்னை நான் காட்டி கொடுக்காம இருக்கதே என் பிள்ளைங்களுக்காக தான். இசை மட்டும் வரட்டும், அப்பா இருக்குடி உனக்கு. அவளுக்கு அடைக்கல கொடுக்கீங்கல்ல, எனக்கு இந்த வீடே இப்படி இருக்கு, அதுக்கு காரணமே அவதான். அவளுக்கு அடைக்கலம் கொடுத்து வீட்டுல கொண்டு விட போறீங்கல்ல, விடுங்க. என் பிள்ளைங்க எங்க போனானுங்கன்னே தெரியல, அந்த பிள்ளை எங்க போச்சுன்னே தெரியல. என் பிள்ளைங்க வேணும், என் பிள்ளைங்க வேணும். சிவகாமி, சிவகாமி, அடிச்சிருக்க கூடாது, அடிச்சுட்டேன். எங்கட போன? சத்தியமா இந்த 18 பட்டியல அவ இருக்க மாட்டா. அதனால மத்த பட்டிகள்ல போய் சொல்ல போயிருந்தேன். பஞ்சாயத்துகள்ல எப்படியும் ரெக்கவர் ஆயிருக்கும்ல, அதை பத்தி விசாரிக்க போயிருந்தேன். அலெக்சாண்ட்ராவ சிவகாமி ரொம்ப திட்டுனா. சரி, கோபத்துல சிவகாமியை நான் அடிச்சுட்டேன். தியாகம் செய்யறவங்கள தண்டிக்கிறதாண்டா மனசு புத்தி. நான் ஏற்கனவே மனசு வலிச்சு போயிருக்கேன், நீ கூட கொஞ்சம் என்ன வேதனைப்படுத்தாத. ஏண்டா, அது ஒரு அப்ராணி, வாயிலாத போச்சு, அதையே நீ அடிச்ச? அலெக்சாண்ட்ராவை செருப்ப கழுத்தி அடிச்சுட்டான். இங்க பாரு, அது ஒரு தாயோட போராட்டம். மீச வச்ச குழந்தைங்களுக்கு தாயாறது சாதாரண விஷயம் கிடையாது. பிறந்தல இருந்து ஒரு அனாதையா இருக்க ஒரு குழந்தை கூட எடுத்து வளர்த்தலாம். ஆனா தோளுக்கு மேல புள்ள குட்டியோட இருக்கிற புள்ளைய ஏத்துக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம். அவளுக்கு ஒன்னும் அவ்வளவு வயசுலாம் கிடையாது சிவகாமிக்கு. இருந்து இந்த பயல்களை தோல்லையும் மடியில போட்டு வளர்த்துட்டு கிடக்கா. யாரால இந்த மனசு முடியும்? அவன் பெரிய பயலுக்கு அம்மாவா இருக்கா, பாசத்தை கொட்டிருக்கா. வயிற்றுல சுமக்காமலே அந்த பயலுல நெஞ்சில சுமந்துகிட்டு இருக்கா. வயிற்றுல சுமக்கிற பாசத்தை விட நெஞ்சில சுமக்கிற பாசத்துக்கு பவர் அதிகம். வயிற்றுல பிறக்க புள்ளைய கூட தூக்கி வீசிட்டு போயிடுவா. ஆனா நெஞ்சில ஒத்தி சுமந்துட்டான்னு வச்சுக்க, உசுர கொடுத்தாலும் கொடுப்பால தவிர தூக்கி வீச மாட்டா. வெறும் சுகத்துக்கு பெக்கா பாரு, அவன் வயிற்றால தான் பெப்பா, ஆனா தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவா. ஆனா புள்ளையே இல்லாம ஏதாவது ஒரு புள்ள கிடைச்சிடாதான்னு தூக்கி வளர்ப்பா பாரு, அவ காட்டுற பாசம் இருக்கு பாரு. நீ இப்ப அதுதான் சோதிச்சு பாத்துருக்க. நான் ஏற்கனவே மனசுல செத்து போயிருக்கேன்.
நீ சிவகாமி அடிச்சது தப்பு. அவ பிள்ளைங்களுக்காக போராடி இருக்கா. அவ போராட்டம் அவ மனசுல பைத்தியக்காரி மாதிரி இருக்கா. சரி, போய் மன்னிப்பு கேளு. சிவகாமி, நான் என் பிள்ளைங்க கிடைச்சா போயிருவேன். என் பிள்ளைங்க வந்தோடனே என்னதான் தேடுவானுங்க. அவனுங்க என்ன பார்க்காம இருந்துக்கிட மாட்டானுங்க. வந்தோடனே என் பிள்ளைங்களுக்கு வழியை கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. சீக்கிரம் பிள்ளை கிடைச்சிருவா. என் பையனை பார்த்து சொல்லிட்டு நான் கிளம்பிடுவேன். ஏன்னா அவனுக்கு சந்தோஷமா வீடு திரும்பும் போது நான் இருக்கணும். ஏற்கனவே மனசுல செத்து போயிருக்கணுங்களுக்கு வேலை நான் கஷ்டத்தை கொடுக்க விரும்புறேன்னு, அதனால தான் இருக்க. இல்லைன்னா அவளுக்காக அடிச்சாருல நான் எப்பவோ போயிருப்பேன். இப்ப கூட பிள்ளைங்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கா. அவளை போய் அடிச்சிருக்கா. சரி, போய் சமாதானப்படுத்து. மனசு வலிக்கடா. அவளை அடிச்ச உடனே மனசு வலிச்சது. அப்பாவி பொண்ணு என் பிள்ளைங்களுக்கு தாயா இருந்தா. அடிச்ச உடனே மனசு வலிச்சதுடா. சரி, போ மன்னிப்பு கேளு. சரிடா. அலெக்சாண்டர் எதுக்கு வந்திருந்தா? விசாரிச்சுட்டு போறது வந்திருந்தா. சரி. அவன் சாரி கேட்கறான் பாரு. அண்ணா, என்ன வேதனைப்படுத்தாதீங்கண்ணா. என் பிள்ளைகளை மட்டும் கண்டுபிடிச்சு என் கண்ணில் காட்டிருங்கண்ணே. நான் பார்த்துட்டு போயிடுறேன். கோத்தை எப்படி குறைக்கணும்னு எனக்கு தெரியும். என் கண்ணு பார்க்கல, என் மனசு பார்த்துச்சு. என்னடி இது? என்ன கோலம்? இது என்னடி கோலம்? புது கோலம். குழந்தை பருவம், கன்னி பருவம், வாலிப பருவம், மனைவி பருவம், தாய் பருவம், இப்ப இந்த பருவம். இங்க வா. இந்த பருவம் உனக்கு வேண்டாம். தேவையில்லை. ரொம்ப அழுதுருவேன். அதை விட கூட வந்திருக்க. நான் கோமா இருக்கேன். போங்க. என்ன ரொம்ப அழ வச்சிட்டீங்க. அதுக்கு கடனை தீர்க்க போறேன். ஏன் தள்ளி தள்ளி போறேன்? இங்க வா. நான் கோமா இருக்கேன். நான் ஆசையா இருக்கேன். எனக்கு எவ்வளவு ஆசையான்னு தெரியுமா? வா, பள்ளி அடிச்சுக்க. எடுத்துக்குவேன். எடுத்துக்கடி. இப்படிதான் சாயம்னு ஆசையா இருக்கு. இந்த தோல்ல சாஞ்சி எத்தனை நாள் ஆகுது. சாஞ்சிக்க. வேற என்ன பண்ணணுமோ பண்ணிக்க. எல்லாமே பண்ணுவேன். எனக்கு இந்த தோலும் இந்த மார்பும் வேணும். எடுத்துக்க. ரொம்ப தேடிச்சு. உடனே பார்க்கணும் போல தோணுச்சு. இனி உன் கூடதான் இருப்பேன். கட்டி அணைச்சுக்கடி. கட்டி அணைச்சுக்க. இனி உங்களை ஒரு நிமிஷம் கூட விடவே மாட்டேன். இப்படியே தான் இருப்பேன். இனிமேல் என்னை விட்டுட்டு போகாதீங்க. என்னால இருக்க முடியல. இனிமேல் என்னை விட்டுட்டு போகாதீங்க. என்னை இருக அணைச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு உங்க தோல்லை சாஞ்சு தூங்க போறேன். எனக்கு இந்த கதகதப்பு வேணும். இந்த கதகதப்பு வேணும். அள்ளி அடிச்சுக்க. இந்த கதகதப்பு எனக்கு வேணும். அந்த கதகதப்பை நான் கொடுக்குறேன். அந்த கதகதப்பை நான் கொடுக்குறேன். வாசிக்கிட்டே உன்னை தேடணும்ல. நீ சாப்பிட்டியாடி? சாப்பிட்டியாடி? உன்னை ரொம்ப தேடுதுடி. சீக்கிரம் கண்டுபிடிச்ச.
சீக்கிரம் கண்டுபிடிச்சிட வேண்டி, சீக்கிரம் கண்டுபிடிச்சிட வேண்டி. எங்கடி போன? எனக்கு ஒண்ணு பார்க்கணும் போல இருக்குடி, இப்பவே பார்க்கணும் போல இருக்குடி. இன்னைக்கு பார்த்து வியாபாரமே இல்ல, பசி வேற எடுக்க, என்ன பண்ணனே தெரியல. மழை வேற போயிடு, சவையில உட்காந்துருவான்.